வணக்கம் நண்பர்களே, சினிமா கதைப்போம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் ஜெகன் கஜேந்திரன். இன்றைய வெள்ளித்திரை நிகழ்ச்சியில் இந்த வாரம் வெளியாகும் புதிய திரைப்படங்களை பற்றி பார்க்கலாம். முதல் திரைப்படம் கான் சிட்டி. இதை பவர் ஹவுஸ் பிக்சர்ஸ் தயாரிச்சிருக்காங்க. இந்த ஹரிஷ் துரைராஜ் இயக்கியிருக்காரு. இதில் அர்ஜுன் தாஸ், ஆனா பென் உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க. அடுத்து ஹார்டின். இது ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ், ஸ்டெப் ஒன் ஸ்டுடியோஸ் ஆகிய நிறுவனங்கள் தயாரிச்சிருக்காங்க. இதை கிஷோர் குமார் எஸ் இயக்கியிருக்காரு. இதில் மடோனா செபாஸ்டின், சனந்த் குமார் உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க. அடுத்து சிங்கீதம். இந்த படத்தை ஏஜிஎஸ் சினிமாஸ் தயாரிச்சிருக்காங்க. இதை சிங்கீதம் ஸ்ரீனிவாசராவ் இயக்கியிருக்காரு. இதில் அயான் கே, ஷாலினி கொண்டிப்புடி உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க. அடுத்து ஆனந்தன் காடு. இந்த படத்தை ஸ்ரீ கோகுலம் மூவிஸ் தயாரிச்சிருக்காங்க. இது ஜிஎன் கிருஷ்ணகுமார் இயக்கியிருக்காரு. இதில் ஆர்யா, முரளி கோபி உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க. அடுத்து அந்தரன். இந்த படத்தை ஸ்ரீ கிருஷ்ணா பிக்சர்ஸ் தயாரிச்சிருக்காங்க. இது சந்தோஷ் ராவணன் இயக்கியிருக்காரு. இதில் பிரஜின் பத்மநாபன், இவானா வருண் உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க. அடுத்து அங்கீகாரம். இதை ஸ்வஸ்திக் விஷன்ஸ் தயாரிச்சிருக்காங்க. இது தென்பதியன் இயக்கியிருக்காரு. இதில் கோட்டப்படி, ஜே ராஜேஷ், சிந்தூரி விஸ்வநாத் உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க. அடுத்து ப்ராமிஸ். இந்த படத்தை சங்கமித்ரன் ப்ரொடக்ஷன், அம்மா ஆர்ட்ஸ் கிரியேஷன்ஸ் ஆகிய நிறுவனங்கள் தயாரிச்சிருக்காங்க. இதை அருண்குமார் சேகரன் இயக்கியிருக்காரு. இதில் அருண்குமார் சேகரன், நதியா சோமு உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க. அடுத்து சூப்பர் கேர்ள். இந்த படத்தை டிசி ஸ்டுடியோஸ், ட்ரால்கோட் என்டர்டெயின்மெண்ட், த சாஃப்ரன் கம்பெனி ஆகிய நிறுவனங்கள் தயாரிச்சிருக்காங்க. இதை கிரேக் கில்லஸ்பி இயக்கியிருக்காரு. இதில் மில்லி ஆல்காக், மத்தியாஸ் ஷியோனார்ட்ஸ் உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க. அடுத்து பூனி பியர்ஸ், த ஹிடன் ப்ரொடெக்டர். இந்த படத்தை ஃபேண்டா வைல்ட் அனிமேஷன் தயாரிச்சிருக்காங்க. இதை லின் ஹுய்டா இயக்கியிருக்காரு. இதில் ஜாங் பிங் ஜுன், டான் ஜியோ உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க. இதுதான் நண்பர்களே இந்த வாரம் வெளியாகி இருக்கும் புதிய திரைப்படங்கள். உங்களுக்கு பிடிச்ச படங்களை பார்த்துட்டு அது பற்றின கருத்துக்களை தெரிவிங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சினிமா கதைப்போம். நன்றி.